இன்று 12/1/2025 குரோதி வருடம் மார்கழி 28 ஞாயிற்றுக்கிழமை. வளர்பிறை திரையோதசி திதி அதிகாலை 4:58 மணி வரை. அதன்பின் சதுர்த்தசி திதி. மிருகசீரிடம் நட்சத்திரம் காலை 11:46 மணி வரை. அதன்பின் திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் நல்ல நேரம் காலை 7:31 9 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சந்திராஷ்டமம் விருச்சகம். பொது நடராஜர் அபிஷேகம். விவேகானந்தர் பிறந்த நாள். சூரிய உதயம் காலை 6:38 மணி. அஸ்தமனம் மாலை 5:56 மணி. சந்திர உதயம் மாலை 4:49 மணி. அஸ்தமனம் நாளை அதிகாலை 4:56 மணி. மேஷராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் விருப்பமறிந்து செயல்படுவீர். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நேற்றைய நெருக்கடி நீங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தில் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதை சமாளிப்பீர்கள். மிதுனராசி அன்பர்களே, நெருக்கடிக்கு ஆளாகும் நாள். அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் என்றாலும் முயற்சி வெற்றியாகும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதும் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையாகும். வியாபாரத்தில் கவனமுடன் செயல்படுவது அவசியம். நினைத்த வேலைகள் நடந்தேறும். கடகராசி அன்பர்களே, அலைச்சல் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளால் சங்கடம் அதிகரிக்கும். வாகன பயணத்தில் எச்சரிக்கை தேவை. நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்லுங்கள். சோதனைகளை சந்தித்து சாதனை புரிவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். சிம்மராசி அன்பர்களே, நினைப்பது நடந்தேறும் நாள். தடைப்பட்டிருந்த வருவாய் வரும். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பணவரவு திருப்தி தரும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். கன்னிராசி அன்பர்களே, நன்மையான நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வருவாய் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்பு உண்டாகும். சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் கவனம் செலுத்துவீர்கள். முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். துளாராசி அன்பர்களே, நெருக்கடிகள் நீங்கும் நாள். தெய்வ பலத்தால் உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். விஐபிகளை சந்திப்பீர். நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த வேலையில் இன்று லாபமடைவீர். நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும். தடைகளை தாண்டி நினைத்ததை அடைவீர். விருச்சிகராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும். ஒவ்வொரு வேலையிலும் விழிப்புடன் செயல்படுவது அவசியம். உங்கள் வேலைகளில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையாகும். தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வாழ்க்கை துணையின் ஆதரவால் திட்டமிட்டிருந்த வேலைகளை முடிப்பீர். நண்பர்கள் ஆதரவு பலம் தரும். வருமானம் உயரும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நேற்றிருந்த சங்கடங்கள் தீரும். எதிர்பார்த்த பணம் வரும். கூட்டுத் தொழில் முன்னேற்றமடையும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். பகைவர்கள் தொல்லை விலகும். உடல்நிலை சீராகும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும்.
இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு கூடும். கும்பராசி அன்பர்களே, தடுமாற்றத்திற்கு ஆளாகும் நாள். அவசர முடிவால் நெருக்கடியை சந்திப்பீர். பணியிடத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றும். சாதுரியமாக செயல்பட்டு அதற்கு தீர்வு காண்பீர். பூர்வீக சொத்தில் பிரச்சனை தோன்றும். உறவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர். கவனமாக செயல்படுங்கள். மீனராசி அன்பர்களே, உங்களது முயற்சியில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். உழைப்பு அதிகரிக்கும். தாய்வழி உறவுகளின் உதவியால் உங்கள் வேலைகளை முடிப்பீர். உடல் ஓய்வை விரும்பும். உடன் பணிபுரிபவர்களுடன் பிரச்சனைகள் தோன்றும். நிதானம் காப்பது நன்மையாகும். பொதுப்பலன்: அசுபினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். முயற்சிகள் வெற்றியாகும். மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்பு விலகும். உடல்நிலை சீராகும்.